அனைவருக்கும் வணக்கம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இந்த டாப்பிக்கில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதோட செகண்ட் பார்ட்டுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது ரெசனன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான். ஈஸியான ஒரு எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ரேடியோ ஸ்டேஷனில் இருந்து ஒரு ப்ராட்காஸ்டிங் பண்ணுறாங்க. என்ன ஃப்ரீக்குவன்சியில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 93.5. நாம் என்ன பண்ணுறோம், மொபைலோ இல்லை வேறு ஏதாவது ரேடியோ டிவைஸோ யூஸ் பண்ணி வீட்டில் இருந்து அதே 93.5 மெகாஹெர்ட்ஸ் வைக்கிறோம். ரெண்டு ஃப்ரீக்குவன்சியும் மேட்ச் ஆகும்போது நமக்கு பாட்டு கேட்குது. இதுதான் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கான நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, இது எங்கே நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் ஒரு ரெசிஸ்டர், அதோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆர். ஒரு இண்டக்டர் எடுத்துக்கிறேன், அதோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் வேல்யூ எல். ஒரு கெப்பாசிட்டர் எடுத்துக்கிறேன், அதோடைய கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ சி. இது எல்லாத்தையும் ஒரு ஏசி சர்க்கியூட் கூட, ஏசி ஜென்ரேட்டர் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஏசி சோர்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்க. இப்போ கனெக்ட் பண்ணுறப்போ இந்த ஆர்எல்சி சீரீஸில் இருக்கிறதுனால இதுக்கு பேர் ஆர்எல்சி சர்க்கியூட் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சீரீஸ் கனெக்ஷனில் இருக்கிறப்போ வி வேரிங்களா, வோல்டேஜ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். கரண்ட் வந்து ஃபுல்லாகவே சேமாக இருக்கும் எல்லா பக்கமும். இப்போ சேம் கரண்ட் இங்கே போயிட்டுருக்குது. விக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா விஆர். எல்லுக்கு அக்ராஸாக இருக்கிறது விஎல். சிக்கு அக்ராஸாக இருக்கிறது விசி. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு இந்த வேல்யூஸ் காட்டுது. கரண்ட்டு கூட வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கரண்ட்டோட சேம் ஃபேஸில் யார் இருப்பாங்கன்னா விஆர் இருக்குங்க, ரெசிஸ்டரோட வோல்டேஜ். கரண்ட்டு கூட கம்பேர் பண்ணுறப்போ விஎல் எப்படி இருக்கும் அப்படின்னா 90 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் அட்வான்ஸ் ஆகிருக்கும், முன்னாடி போயிட்டுருக்குது. அதே கெப்பாசிட்டரோட வோல்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி லேக்கிங்கில் இருக்குது, பின்னாடி இருக்குது. யாரை வச்சு சொல்கிறோம்? கரண்ட்டை வச்சு. அதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் இந்த விஎல் விசி இந்த ரெண்டு பேர்த்த மட்டும் ஃபாலோ பண்ணினேன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில ஒரு 180 டிகிரி ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது ரெண்டு பேரோட வேல்யூவும், இவர் ஒரு +5 இருந்தால் இவர் -5 இருப்பார். ஒன்று இன்னொன்னோட எஃபெக்டை வந்து கேன்சல் பண்ணிக்கும் அப்படிங்கிறதான் இங்கே இருக்கிற ஒரு ஐடியா. சரிங்க, அடுத்த விஷயத்துக்கு வர்றேன். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் சொன்னோன்னா ஆர், அதோட ரெசிஸ்டன்ஸ் ஆர்னு சொன்னோம், கரண்ட்டை தடுக்கிறது. ரைட். அடுத்த ஆள் யாருங்க? இண்டக்டர். அதோட இண்டக்டன்ஸ் வேல்யூ எல். அது கரண்ட்டை தடுத்தா அதுக்கு எக்ஸ்எல்னு பேருங்க. எக்ஸ்னா தடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. எல் யாரு அப்படின்னு காட்டுறது. அதாவது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு இதை நாம் படிக்கிறோம். மூணாவதாக இருக்கிறவர் கெப்பாசிட்டர். அது கரண்ட்டை தடுத்தா அதுக்கு எக்ஸின்னு பேருங்க, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு பேர். இந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த ஆர்எல்சி சர்க்கியூட்டில் கரண்ட்டை தடுத்தா அதுக்கு இசட் அப்படின்னு டோட்டல் நேம் வைக்கிறாங்க. அதுக்கான ஃபார்முலா R² = XL - XC². இதில் இசட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெட் ஆப்போசிஷன் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்கிறாங்க. மூணு பேர் சேர்ந்து தடுக்கிறாங்க இல்லைங்க, அதனால் அதுக்கு பேர் நெட் ஆப்போசிஷன் அப்படின்னு பேர் சொல்கிறாங்க. நெட் ஆப்போசிஷன் எல்லாம் சேர்ந்து தடுக்கிறது, ஆப்போசிஷன் அப்போஸ் பண்ணுறது. ஆர் இம்பெடன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாத்துக்குமே யூனிட் வந்து ஓம் தான், இங்கே இருக்கிற எல்லாத்துக்குமே ஆர், XL, XC எல்லாத்துக்குமே. இதில் XL - XC இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிசல்டன்ட் ரியாக்டன்ஸ்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கு பேர் தனித்தனியாக ரியாக்டன்ஸ் சொன்னோமா, அதனால் ரிசல்டன்ட் ரியாக்டன்ட்னு சொல்கிறாங்க. நல்லா வாட்ச் பண்ணிக்கணும். கொஸ்டினில் என்ன கேட்குறாங்க, நெட் ஆப்போசிஷனா இல்லை நெட் ரியாக்டன்ஸான்னு பார்த்துக்கணுங்க. சரிங்க, இப்போது இந்த சர்க்கியூட்டில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா XL = XC இருக்கிற மாதிரி மாற்றிக்கிறோம். இப்போ அந்த ஃபார்முலா என்ன ஆகும்னு பாருங்கள். XL - XC 0வாக மாறிடும்.
ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ரூட் டூ ஸ்கொயரை கேன்சல் ஆகிரும். அதனால் என்ன கிடைக்குது? இசட் ஈக்குவல் டு ஆர்னு கிடைக்குது. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, 3 பேர் சேர்ந்து தடுக்கிற இடத்துல ஒரு ஆள் தான் தடுக்கிறாரு ஆர் அப்படின்னா தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சுன்னு அர்த்தங்க. தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியானா கரண்ட் போகிறது எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். தட் இஸ் மேக்ஸிமம். அதுதான் நமக்கு வேணும். ஒரு சர்க்கியூட்னா அது வழியாக நிறைய கரண்ட் போகணும். இது எல்லாம் எப்போ நடக்குதுன்னா ரெசனன்ஸ் நடக்கும்போது. அதாவது நாம் இந்த வேர்டிங்ஸ்க்கு வாங்க, டிஃபைன் ரெசனன்ஸ் அந்த பாட்டுக்கு வாங்க. ஆர்எல்சி சர்க்கியூட்டுக்குன்னு நேச்சுரலாக ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குங்களா, அந்த ஃப்ரீக்வன்சியும் நாம் அப்ளை பண்ணுற ஏசி சோர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஃப்ரீக்வன்சி சேமாக மாறும்போது, ஒரே மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா கரண்ட் வந்து மேக்சிமமாக மாறிடுதுங்க. ஏன்? அங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இசட்டு, அது வந்து ஆர் அப்படிங்கிற கொஞ்சோண்டு வேல்யூக்காக மாறி கம்மியாயிடுச்சு அப்படின்னா ரெசனன்ஸ் நடந்திருக்குன்னு அர்த்தம். ரெசனன்ஸ்க்கு மெயின் கண்டிஷன் என்ன? எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி. இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கிறது அடுத்த கொஸ்டின். வாட் ஆர் தி அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சீரீஸ் ஆர்எல்சி ரெசனன்ஸ் சர்க்கியூட்? இதுக்கு அக்செப்டர் சர்க்கியூட்னு இன்னொரு பேரும் சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேடியோஸ் சர்க்கியூட்ஸ்லையும் அதுக்கு பேர் ரேடியோ டியூனிங் சர்க்கியூட், டிவி சிஸ்டத்துலையும் அதை யூஸ் பண்ணுறாங்க. இது போக ஃபில்டர் சர்க்கியூட்டில், ஆசிலேட்டர்ஸில், வோல்டேஜ் மல்டிப்ளையர்ஸில், இதில் எல்லாமே இந்த ஆர்எல்சி சர்க்கியூட்டை நாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. என்ன சொல்கிறாங்க இந்த நெக்ஸ்ட் கொஸ்டினில் அப்படின்னா, ரெசனன்ஸ் வில் அக்கர் ஒன்லி எல்சி சர்க்கியூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆர்எல் சர்க்கியூட்டும் இருக்குது, ஆறு எல்லும் சியும் அதில் இருக்கும், ஆறு எல்லும் இருக்கும், ஆறு சியும் இருக்கும், அந்த சர்க்கியூட் இருக்குது. அது எல்லாத்தையும் விட ரெசனன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக எங்கே நடக்குதுன்னா எல்சியில் தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். யார் ரெண்டு பேர்த்த ஃபாலோ பண்ணுறோம்? விஎல்லும் விசியும். வோல்டேஜ் அக்ராஸ் இண்டக்டர், வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர். இந்த ரெண்டு எப்படி இருக்குன்னு பாருங்க. 180 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கு, நல்ல ஆப்போசிட்டில் இருக்குது. அப்போ ஒன்னோட எஃபெக்ட் இன்னொன்று கேன்சல் பண்ணி விட்டுருங்களா? அதுதான் இங்கே நடக்குது. அதனால ரெசனன்ஸ் நடந்துருது எல்சி சர்க்கியூட்டில். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க என்ன சொல்றாங்க அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து டிஃபைன் Q ஃபேக்டர் ஆர் குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு ரெண்டு டைப் எக்ஸ்பிளனேஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, Q ஈக்குவல் டு வோல்டேஜ் அக்ராஸ் எ காயில் ஆர் இண்டக்டர் பை வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர் ஆர் அப்ளைடு வோல்டேஜ். இந்த விஆர் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்கு வோல்டேஜ் அக்ராஸ் ரெசிஸ்டர்னு சொல்லலாம், அப்ளைடு வோல்டேஜும் சொல்லலாம். ஓகே, இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, குவாலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொன்னாலே வோல்டேஜை டிவைட் பண்ணுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Q ஈக்குவல் டு விசி வோல்டேஜ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் பை அப்ளைடு வோல்டேஜ்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க, இதோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பவர் இன் ஏசி சர்க்கியூட். பவர்னா நமக்கு ஜென்ரலாக தெரியும், எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, அதை டைமால் டிவைட் பண்ணால் பவர் கிடைக்கும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் எனர்ஜி இஸ் கால்ட் அஸ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே தான் இங்கேயும். பவர் ஆஃப் ஏசி சர்க்கியூட்ஸ் இஸ் டிஃபைன்ட் as தி ரேட் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன் தட் சர்க்கியூட். அந்த சர்க்கியூட்டில் நம்ம எவ்வளோ எனர்ஜியை கன்சியூம் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படிங்கிறது தான். இந்த ஈக்கான ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், விஐடி, கரெக்டுங்களா? இப்போ பவருக்கு அதை கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணால் விஐடி பை டி, ஸோ டிடி கேன்சல் ஆயிடுச்சு, பவர் பி ஈக்குவல் டு விஐ. ஓகே, இதுக்கு டெரிவேஷன்லாம் போட்டு ஒரு லாஸ்ட் ஆன்சர் எடுத்தோம் அப்படின்னா, ஆவரேஜ் பவர் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ் இன்டு காஸ் 5 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்கும். எல்லாமே பவருங்க, இது பவர், இங்கே வியும் ஐயும் மல்டிப்ளை பண்ணால் பவர்னு கிடைக்கும், இதுவும் பவர் தான். இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆவரேஜ் பவர் இங்கே இருக்கிறது. இந்த ரெண்டும் சேர்ந்து அப்பேரண்ட் பவர்னு சொல்கிறாங்க. அப்பேரண்ட் பவர் எவ்வளோ இருந்திருக்கும் அந்த மாதிரி சென்ஸில். இதை பவர் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. இந்த பவர் ஃபேக்டர் ஒரு இண்டிவிஜுவல் 2 மார்க் கொஸ்டின் வச்சுக்கணும்.
இப்போ எனக்கு இந்த cos phi வேணும்னு வச்சுக்கோங்க, பவர் ஃபேக்டர் வேணும்னா ஆவரேஜ் பவர் டிவைடட் பை அப்பேரண்ட் பவர், அதாவது VRMS இன்டூ IRMS அப்படின்னு சொல்லிக்கலாம். இதை வச்சு இந்த பவர் ஃபேக்டர் டிஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா, ஃபைங்கிறது கட்டம், ஃபேஸ் வேல்யூவோட காசு எடுத்திருக்கோம், அவ்வளோதான். கொசைன் வேல்யூ ஆஃப் ஃபேஸ் ஆங்கிள் இஸ் கால்ட் அஸ் பவர் ஃபேக்டர். அப்படி இல்லைன்னா இந்த ஃபார்முலா வச்சு சொல்கிறதா இருந்தால் இட் இஸ் எ ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் பவர் டு அப்பேரண்ட் பவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். இது போக பவர் ஃபேக்டருக்கு இன்னொரு ஃபார்முலா சொல்கிறாங்கங்க, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை வச்சு ஆர் பை இசட் அதை வச்சு சொல்கிறாங்க. இந்த மூணுமே அதுக்கான ஆன்சர் தான். ரைட், இப்போ கொஸ்டினுக்கு வாங்க. டிஃபைன் பவர் இன் தி ஏசி சர்க்கியூட். இது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு, அதுக்கு ஸ்டார்டிங் தான் இங்கே இருந்தது. இதான் P இன்டூ P ஈக்குவல் டு VI. ஓகே, பவர் ஃபேக்டர் அப்படின்னா 3 செட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று வந்து கொசைன் வேல்யூ எடுக்கிறது, இன்னொன்று டிவைட் பண்ணுறது, இன்னொன்று வந்து ஆரையும் இசட்டையும் வச்சு சொல்கிறது. முடிச்சுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் லெஸ் கரண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஏசி சர்க்கியூட்டில் கரண்ட் போயிட்டு இருக்குது. அந்த கரண்ட்னால நாம் கன்சியூம் பண்ண பவர் ஒன்றுமே இல்லை, 0. அது மாதிரி இருக்கும்போது அங்கே ஃப்ளோ ஆன கரண்ட்டுக்கு வாட்லெஸ் கரண்ட்டுன்னு பேருங்க. ரொம்ப சிம்பிளான விஷயம். கரண்ட்னால நமக்கு பவர் கன்சியூம் எந்த பெனிஃபிட்டும் இல்லாமல் இருக்கிற ஒரு ஸ்டேஜ் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இது மோஸ்ட்லி எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பியூர்லி இண்டக்டிவ், ஒரு ஐடியலாக இருக்கிற இண்டக்டர் சர்க்கியூட்டில், அதே மாதிரி கெப்பாசிட்டிவ் சர்க்கியூட்டில், கெப்பாசிட்டர் பியூராக இருக்கிற சர்க்கியூட்டில் இது நடக்கும். சரிங்களா? அவ்வளோதான் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் ஆர் கால்டு எல்சி ஆசிலேஷன்ஸ்? இந்த டைட்டில் இருந்தே வாங்க. இப்போது எல் இருக்கிற ஒரு பார்ட்டை நான் எடுத்துட்டேன். எல்னா இண்டக்டர். அடுத்து சி இருக்கிற பார்ட்டுக்கு வாங்க. சினா கெப்பாசிட்டர். இப்போ என்ன நடந்திருக்குன்னா, இந்த கெப்பாசிட்டருக்கு பார்த்தீங்களா, அது ஃபுல் சார்ஜில் இருக்குது. எல்லாம் சார்ஜ் நிறைய இருக்குது. இட் இஸ் ஏ சார்ஜ் ஸ்டோரிங் டிவைஸ்னு படிச்சிருப்போம். இங்கே சார்ஜ் ஃபுல்லாக இருக்குது. என்ன எனர்ஜியாக இருக்குன்னா, இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்துச்சுங்களா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதுக்கு பேர். கொஞ்சம் கொஞ்சமாக இது ரிசால்வ் ஆகிட்டே வந்து இந்த எனர்ஜி எல்லாம் இண்டக்டருக்கு போக ஆரம்பிச்சிருச்சு. அதை நாம் என்ன பேர் சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்சார்ஜ்னு சொல்கிறோம். ஃபுல்லாகிறது சார்ஜு, கம்மியாகிறது டிஸ்சார்ஜ். இப்படி எல்லாமே எல்லுக்கு வந்து சேர்ந்து எல்லில் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக எனர்ஜி வந்துருச்சுங்க நிறைய. இங்கே என்ன எனர்ஜியாக இருக்குன்னா அது எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜியாக இருக்குங்க. இண்டக்டரில் இருக்கிற எனர்ஜி ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாறி இருக்கு, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. கொஞ்ச நேரத்தில் இதுவும் ரிசால்வ் ஆகி என்ன ஆக ஆரம்பிக்கும், எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜியாக மாற ஆரம்பிச்சிடும். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதைத்தான் நம்ம சார்ஜிங்னு சொல்கிறோம். கெப்பாசிட்டர் ஃபுல் ஆகிட்டு இருக்குது. இப்படி அடுத்து மாறி எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் எனர்ஜியும் மாறி சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்தில் அது வேவாக மாறி வெளியே வருங்க. எனர்ஜி டிஸ்டர்பன்ஸ் ப்ராகிபேட்டட் இன் தி ஃபார்ம் ஆஃப் வேவ். நேச்சுரல் அது வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வேவைத்தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆசிலேஷன்ஸ்னு சொல்கிறோம். கரெக்டுங்களா? ஆசிலேஷன்ஸ், வேவ்ஸ் எல்லாம் ஒரே மீனிங் தாங்க. இந்த ஆசிலேஷன்ஸ் எந்த சர்க்கியூட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆச்சு, எல்லும் சியும் இருக்கிற சர்க்கியூட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆச்சு. ஸோ அதுதான் கொஸ்டின், வாட் ஆர் எல்சி ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொன்னது தான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். சரிங்களா? ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் அது வெளியே வந்துட்டுருக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? டிஃபைன் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளக்ஸ்னா 5B, அது வந்து ஒரு பர்டிகுலர் காயிலில் நான் எடுத்துக்கிறேன். என்ன ஃப்ளக்ஸ் இருக்குன்னு ஒரே ஒரு டேர்னுக்கு மட்டும், அதுதான் முக்கியம். ஒரு டேர்னுக்கு
மொத்தம் எத்தனை டேர்ன் இருக்குன்னு பாருங்க, n டேர்ன்ஸ் இருக்குது. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு n5b கிடைக்குங்களா? தட் இஸ் கால்ட் as ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். அவ்வளோதான் இந்த கொஸ்டின் முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, டிஃபைன் இம்பிடன்ஸ் ஆஃப் ஆர்எல்சி சர்க்கியூட். நெட் ஆப்போசிஷன், இம்பிடன்ஸ் எல்லாம் சேம் சென்ஸுங்க. மொத்தமாக 3 பேர் சேர்ந்து எவ்வளோ தடுக்கிறாங்க ஒரு ஆர்எல்சி சர்க்கியூட்டில். இது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். Z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயர். 3 பேர் சேர்ந்து தடுக்கிறது, அதனால் இதுக்கு Z அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, இப்போ இது வரைக்கும் பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு பார்க்காம ஒரு டெஸ்ட்டாக எழுதி பார்த்துருங்க. ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் வணக்கம். மாறு திசை மின்னோட்டம் இந்த டாப்பிக்கில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதோட செகண்ட் பார்ட். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் எல்லாமே எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, ஒத்ததிர்வு அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி இருக்குது. நம்ம ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்லேருந்து ஒளிபரப்புகிறாங்க. எவ்வளோனா இப்போது 93.5 மெகாஹெர்ட்ஸ் வச்சுக்கலாங்களா. நாம் வீட்டில் ஒரு ரிசீவர் வச்சு ரேடியோ பாக்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி அதே 93.5 மெகாஹெர்ட்ஸ் வைக்கிறோம். 2 அதிர்வெண்ணும் ஒன்றா சேரும்போது நமக்கு பாட்டு கேட்குது. இதைத்தான் நம்ம ஒத்ததிர்வுன்னு சொல்கிறோம். ஒன்றா சேர்ந்துருச்சு அதிர்வெண்ணெல்லாம் அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. இதோட அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா, நான் ஒரு சர்க்கியூட்டை நினைக்கிறேன். அந்த சர்க்கியூட்டில் ஒரு மின்தடையாக்கி இருக்குது. அதனுடைய மின் தடை மதிப்பு R. ஒரு மின் தூண்டி இருக்குது, அதனுடைய தன்மின் தூண்டல் எண் L. ஒரு மின் தேக்கி இருக்குது, அதனுடைய மின் தேக்கு திறன் C. இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஏசி மின் சுற்றோட கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஏசி மின்னழுத்த மூலத்தோடு சேர்த்து வச்சாச்சு. இப்போ இந்த ஏசி மின்னழுத்த மூலத்திற்குன்னு ஒரு அதிர்வெண் இருக்குங்களா, அதே மாதிரி இந்த ஆர்எல்சிக்குன்னு ஒரு இயல்பான அதிர்வெண் ஒன்று இருக்குங்களா. 2 அதிர்வெண்ணும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அதுதான் இங்கே ஒத்ததிர்வு. சரிங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இதை பார்க்கணும் அப்படின்னா, இங்கே என்ன இணைப்பில் இருக்குதுன்னு பாருங்க. RLC எல்லாமே தொடர் இணைப்பில் இருக்குங்க. தொடர் இணைப்பில் இருந்தால் V வேரின்னு நமக்கு தெரியும். மின்னழுத்தம் மாறிட்டே இருக்கும், ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆருக்கு குறுக்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க, VR. எல்லுக்கு குறுக்க VL, சிக்கு குறுக்க எவ்வளோ இருக்கும் VC. இதுகளுக்கு இடையில இருக்கிற கட்ட வேறுபாடை நம்ம கணக்கு போட்டு பார்த்தா, மின்னோட்டம் இருக்கு பார்த்தீங்களா I, அதுவும் இந்த VRும் ஒத்த கட்டத்தில் இருக்கும். மின்னோட்டத்திலிருந்து 90 டிகிரி கட்ட வேறுபாட்டில் VL முன்னோக்கி செல்லும். அதே மின்னோட்டத்திலிருந்து VC 90 டிகிரி கட்ட வேறுபாட்டில் பின்தங்கி இருக்கும். யாரை வச்சு சொன்னோம்? இப்போ ஐயை வச்சு சொல்லியிருக்கோம். எல்லாம் 90 டிகிரி கட்ட வேறுபாடு. சரிங்க, நான் இந்த VL VC இவங்க 2 பேர்த்த மட்டும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, இவங்க 2 பேர்த்துக்கு இடையில 180 டிகிரி கட்ட வேறுபாடு இருக்குங்களா. என்ன மீனிங்கு? ஒன்னோட எஃபெக்ட் இன்னொன்று கேன்சல் பண்ணி விட்டுரும். ஒன்று +1 இருந்தால் இன்னொன்று -1 இருக்கும். இது ஒரு பேசிக், நாம் வேணுங்கிறப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மின் தடையாக்கி சொன்னோமா, அது மின்சாரத்தை தடுக்கிற அளவு எவ்வளோனா R. மின் தூண்டி சொன்னோங்களா, அது மின்சாரத்தை எவ்வளோ தடுக்குதோ அதை XLன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்னா தடுக்கிறதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, L யார் தடுக்கிறாங்கன்னு காட்டுறக்கு இருக்குது. அதனால் இதை மின் தூண்டியின் மின் மறுப்பு அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பாருங்க, மின் தேக்கி இருக்குது. இது மின்சாரத்தை தடுத்தா XC சொல்கிறாங்க. அதே ஸ்டைலில் படித்து காட்டுங்க. என்ன வரும் அப்படின்னா, மின் தேக்கியின் மின் மறுப்பு அப்படின்னு இருக்கு. இந்த 3 பேர் சேர்ந்து, அதாவது RLC, இந்த 3 பேர் சேர்ந்து தடுத்தா அதுக்கான சிம்பிள் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, Z யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு ஃபார்முலா R² + XL - XC த ஹோல் ஸ்கொயருங்க. இந்த Z அப்படிங்கிறது என்ன? எல்லாம் சேர்ந்து மொத்தமாக 3 பேர் சேர்ந்து
கொடுக்குற தொகு பயன் மின் எதிர்ப்பு, அதுக்கு பேர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்த ரெண்டு பேரும் மின் மறுப்பு செஞ்சாங்களா, இது ரெண்ட எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸின்னு சொல்லும்போது அதுக்கு தொகு பயன் மின் மறுப்புன்னு சொல்றாங்க. பேரெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும், அதுக்காக இப்ப பேசிட்டு இருக்கோம். மின் மறுப்புன்னு சொல்றாங்க. ஒருவேளை நாம எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸி, இந்த ரெண்டு பேர் தடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஈக்குவலா இருக்கிற மாதிரி வச்சுட்டா இந்த டேர்ம்ல எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி 0 ஆயிரும். இனி என்ன பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க, z ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர்னு இருக்குங்க. அதாவது z ஈக்குவல் டு ஆறுன்னு மாறிடும். என்ன இது சொல்ல வரும் அப்படின்னா, 3 பேர் சேர்ந்து தடுக்க வேண்டிய இடத்துல ஆர் மட்டும்தான் தடுக்கிறாரு. அவ்வளவுதான் மின் எதிர்ப்பு, ரெசிஸ்டன்ஸ் அவ்வளவுதான். அதுக்கு என்ன அர்த்தம், அந்த சர்க்கியூட்ல ஆட்டோமேட்டிக்கா மின்னோட்டமா பெரும மதிப்பை அடைகிறது, ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நமக்கு அதுதானே வேணும், ஒரு சர்க்கியூட்னா நிறைய கரண்ட் அது வழியா போகணும். இப்படி நடந்திருக்குது அப்படின்னாலே அங்க ஒத்ததிர்வு ஏற்பட்டிருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது ஆர்எல்சி மின் சுற்றுல எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸி அது 0வா மாறுற மாதிரி எக்ஸ்எல் ஈக்குவல் டு எக்ஸின்னு வச்சா இசட்டோட மதிப்பு ஆர் அளவுக்கு கம்மியாயிரும், ஐயோட மதிப்பு பெருமமாயிரும். இது எதுக்கு மீனிங் அப்படின்னா, மாறுதிசை மின்னழுத்த மூலத்தினுடைய அதிர்வெண்ணும் ஆர்எல்சி மின்சுற்றினுடைய இயல்பு அதிர்வெண்ணும் ஒன்னோட ஒன்று சமமா அமைஞ்சிருக்குது அப்படின்னு அர்த்தங்க. இதுதான் ஒத்ததிர்வுக்கான வரையறை. என்ன பயன் இதனால, இந்த ஆர்எல்சி ஒத்திசைவு சுற்றுனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ரேடியோ ஒளிபரப்புலையும் தொலைக்காட்சி அமைப்புகளின் ஒளிபரப்புலையும் பயன்படுது. பல்வேறு விதமான அதிர்வெண் தொலைக்காட்சி அமைப்புக்கு வந்து சேருது. நாம ரிமோட் வச்சு செட்டாப் பாக்ஸ் மூலமா ஆப்ரேட் பண்றப்ப ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண் மட்டும் உள்ள எடுத்துட்டு வருது. இப்போ அங்க ஒத்திசைவு நடக்கிறதா அர்த்தம். இது போக ஃபில்டர் சர்க்கியூட்னு சொல்ற வடிப்பான் சுற்றுகளிலும், ஆசிலேட்டர்னு சொல்ற அலை இயற்றிகளிலும், மின்னழுத்த பெருக்கிகள்னு சொல்ற ஆம்பிளிஃபிகேஷன் சர்க்கியூட்லையும் இந்த தத்துவம் பயன்படுகிறது. அடுத்த கேள்வி பாருங்க, மின் ஒத்திசைவு சுற்றுல எல்லும் சியும் ஒரு காம்பினேஷனா வச்சா மட்டும் ஒத்திசைவு பர்ஃபெக்டா இருக்குது, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன மீனிங்னா, ஆர்எல் ஆர்சின்னு வைக்கும்போது ஒத்திசைவு ஏற்படுறது இல்லை அப்படின்னு அர்த்தம். இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத கொஸ்டின். நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசிட்டோம். அதாவது மின்னழுத்தம் விஎல்லும் மின்னழுத்தம் விசியும், மின் தூண்டி மின்தேக்கி ரெண்டோட மின்னழுத்தமும் 180 டிகிரி கட்ட வேறுபாடுல இருக்குங்க. அப்போ ஒன்னோட எஃபெக்ட் இன்னொன்று கேன்சல் பண்ணிருச்சு, அதனால ஒத்ததிர்வு எளிதாக ஏற்பட்டு விடுகிறது. அதுதான் இந்த கேள்வி. அடுத்த கேள்விக்கு போலாங்களா? அடுத்த கேள்வி கியூ காரணி அல்லது தரக்காரணி அப்படின்னு பேர் சொல்றாங்க. குவாலிட்டி ஃபேக்டர்னு இங்கிலீஷ்ல சொல்றாங்க. 2 காரணி நம்ம பாடத்துல வரப்போகுது. இது முக்கியமானது, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோ. இதை ஞாபகம் வைக்கிறதுக்கான சரியான ஐடியா என்னன்னா, இங்க மின்னழுத்தத்தை பத்தி பேசுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கியூ காரணி அப்படிங்கிறது, நாம இப்ப மின் தூண்டியை மட்டும் கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு கம்பிச்சுருளை மட்டும் கணக்கில் எடுத்திருக்கோம், அதோட மின்னழுத்தத்திற்கும் உள்ளீடாக மின் தடையாக்கியின் குறுக்கே அளிக்கக்கூடிய மின்னழுத்தத்திற்கும் இடையே உள்ள தகவு, அவ்வளவுதாங்க. இதை வேற விதமா சொல்றதா இருந்துச்சுன்னா, மின் தூண்டி கம்பிச்சுருளை எடுக்கிறதுக்கு பதிலா மின் தேக்கி எடுத்திருக்கேன், அதுக்கு குறுக்கே கொடுக்கக்கூடிய மின்னழுத்தத்திற்கும் உள்ளீடாக, அதாவது மின் தடைக்கு கொடுக்கப்படக்கூடிய மின்னழுத்தத்திற்கும் இடையே உள்ள தகவு. 2 வரையறை இருக்கு, ரெண்டையும் ஒன்னா ஒரே லிஸ்டா சேர்த்து சொல்லிட்டாங்க. அல்லதுங்கிற வார்த்தையை பயன்படுத்தி நல்லா படிச்சு மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நாம பார்க்குற கொஸ்டின், மாறுதிசை மின்னோட்ட சுற்றினுடைய திறன். திறன் அப்படின்னா இங்கிலீஷ்ல பவர்னு பேர் சொல்றாங்க. அதாவது எனர்ஜின்னு சொல்ற ஆற்றலை காலத்தால் வகுக்கிறாங்க. குறிப்பிட்ட காலத்துல எவ்வளோ ஆற்றலை நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதான் பவருக்கான சமன்பாடு. அதாவது மின் ஆற்றல் பயன்படுத்தப்படும் வீதம். எப்பவுமே காலத்தால் வகுத்து அதை நம்ம வீதம்னு படிப்போம். மேலே இருக்கிறது மின் ஆற்றல், அதை காலத்தால் வகுக்கிறதுனால இதை மின் ஆற்றல் நுகரப்படும் வீதம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இதுக்கு பேரு தான் மின்திறன். அவ்வளோதாங்க, முடிஞ்சு. இதை எதில் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், ஒரு ஏசி மின் சுற்றுல பயன்படுத்துகிறோம். நமக்கு பேசிக்காக தெரியுங்க,
மின்னாற்றலுக்கான சமன்பாடு VIT. அதை காலத்தால் வகுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா TT கேன்சல் ஆகி P = VIன்னு கொடுக்கும். இதுக்கு ஒரு டெரிவேஷன் இருக்கு. எல்லாம் போட்டு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் PAV = அதாவது சராசரி திறன் VRMS into IRMS into cos phi அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்குங்க டெரிவேஷன்ல. இதுல PAV அப்படிங்கிறது சராசரி திறன்னு சொல்றாங்க. இந்த பேர் கொஞ்சம் முக்கியம். எல்லாமே திறன் அப்படிங்கிற இதுல முடியுதான். Vயும் Iயும் RMSல எடுத்திருக்கோம். RMSன்னு எடுத்தாலே 500 தான். அதனால இந்த மதிப்பை என்ன சொல்றாங்கன்னா தோற்றத்திறன் அப்படின்னு சொல்றாங்க. அப்பேரண்ட் பவர் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்றாங்க, தோற்றத்திறன். அடுத்து இருக்கிற cos phi இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து திறன் காரணி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே தரக்காரணி பார்த்தோம். இது வந்து திறன் காரணி. பேர்லயே திறன் வர்ற வார்த்தை எல்லாமே திறன்லயே இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா நான் இன்னொரு கொஸ்டின்ல இதை யூஸ் பண்ண போறோம். ஒருவேளை எனக்கு இந்த cos phi வேணும்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணிக்கலாம், PAV by VRMS into IRMS வச்சுக்கலாங்க. திறன் காரணின்னு என்ன அர்த்தம்? கட்ட வேறுபாடு பை இருக்கு பார்த்தீங்களா, அதோட காஸ் மதிப்பை எடுத்தால் அதுக்கு பேர் திறன் காரணி. இது ஒரு வரையறை. அடுத்தது சராசரி திறனுக்கும் தோற்ற திறனுக்கும் இடையே உள்ள தகவு அப்படின்னு சொல்லிக்கலாம். இன்னொரு வரையறையும் இதுக்கு இருக்குது திறன் காரணிக்கு. அதாவது R/Z. இந்த ஒரு ஆள் R மட்டும் தடுக்கிறது, இது 3 பேர் சேர்ந்து தடுக்கிறது. அதைய வச்சும் ஒரு வரையறை சொல்றாங்க. மொத்தம் 3 வரையறை. காஸ் மதிப்பை வச்சு ஒன்று, வகுத்தல் இந்த 2 திறனை வகுக்கிறது வச்சு ஒன்றும், RZ இதை வச்சு ஒன்று சொல்றாங்க. இதுதான் திறன் காரணி. பாருங்க, இப்போ இந்த கொஸ்டின்ல திறன் காரணி வரையறு முந்தி அல்லது பின்தங்கி உள்ள கட்டக்கோணம், அதாவது ஃபை, அதோட கொசைன் மதிப்பை எடுத்தா அதுக்கு பேரு திறன் காரணி. இப்போ நம்ம 2 கொஸ்டின் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து என்னன்னா, மின்னாற்றல் இருக்கா, அதை நுகரப்படும் வீதம்னு காலத்தால் வகுத்தா அது திறன். இது எதை ரெண்டையும் பெருக்கி கிடைக்குது, வியையும் ஐயையும் பெருக்கி கிடைக்குது. இந்த ஃபார்முலாலாம் இங்கே இருக்குது. அடுத்தது அதோட சேர்ந்த மாதிரியே திறன் காரணியும் நாம் படிச்சுட்டு வந்துட்டோம். அடுத்தது சுழி திறன் மின்னோட்டம் வரையறு. இந்த இதை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. என்ன ஸ்பெஷல்னா, ஒரு மாறுதிசை மின்னோட்டம் ஒரு சுற்றுல பாய்ந்துட்டு இருக்குது, சர்க்கியூட்டில் கரண்ட் போகுது. ஆனால் நம்ம எவ்வளோ அதை நுகர்ந்துருக்கோம் அதோட மின் திறனை அப்படின்னு பார்த்தா சில இதில் பயன்படுத்தாமையே இருப்போம், சுழியாக இருக்கும். இந்த மாதிரி நுகரப்பட்ட திறன் சுழியாக இருக்கக்கூடிய மின்னோட்டத்திற்கு சுழி திறன் மின்னோட்டம்னு பேர். இங்கே சுழி திறன் வரணுங்க, சுழி திறன் மின்னோட்டம் அப்படின்னு பேர். இது பொதுவாக எங்கே நடக்குது அப்படின்னா, நல்லியல்பு தன்மை இருக்கிற மின் தூண்டி, மின் தேக்கி இந்த கருவியில் நடக்குது. மின் தூண்டி மற்றும் மின் தேக்கியில் நடக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்ட். அடுத்த கொஸ்டின் போகலாங்களா? அடுத்து இருக்கிறது LC அலைவுகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சர்க்கியூட்டில் L இருக்குங்க. Lனா என்ன, மின் தூண்டி. அது கூட என்னத்தை சேர்த்தி வச்சுருக்காங்க, மின் தேக்கி வச்சுருக்காங்க. 2 கோடு இணையாக போட்டுக்கணும், மின் தேக்கி C. இப்போது இந்த மின் தேக்கி ஃபுல் சார்ஜில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் சார்ஜ். அப்போ என்ன ஆற்றல் அதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிலை மின்னியல் பாடத்தில் வந்துச்சா, அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே இருக்கிறது வந்து நிலை மின் ஆற்றல். நிலை மின் ஆற்றல் இங்கே இருக்கும். அடுத்து இந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், சிதைவுற்று எல்லுக்கு போக ஆரம்பிக்கும். இங்கே ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே வருதா, இதை வந்து மின் இறக்கம்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நடக்கிற நிகழ்ச்சியை மின் இறக்கம், டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பேட்டரி டவுன் ஆகுதுன்னு செல்ஃபோனுக்கு சொல்கிறோமா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆற்றல்லாம் எங்கே சேமித்து வைக்கப்படுகிறது, மின் தூண்டியில் சேமித்து வைக்கப்படுகிறது. அந்த ஆற்றலுக்கு என்ன பேர் அப்படின்னா மின்காந்த ஆற்றல்னு பேருங்க. ஒரு வகையான ஆற்றல் இன்னொரு வகையான ஆற்றலாக மாறி இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல ஃபுல்லாக ஆற்றல் வந்துருச்சு.
இது ஃபுல்லாக ஆற்றல் சேர்ந்துருச்சு, நிறைய எனர்ஜி இங்கே இருக்குதுங்க. அடுத்த கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும், இந்த மின்காந்த ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவுற்று என்னவா மாற ஆரம்பிச்சிருக்குங்க, நிலை மின் ஆற்றலாக மாறும், நிலை மின்னழுத்த ஆற்றலாக மாறும். இது மின் ஏற்றம்னு பேர். இது மாதிரி மின்காந்த ஆற்றலும் நிலை மின் ஆற்றலும் மாறி 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 ஆற்றல் மாற்றம் நடந்துகிட்டே இருக்கிறப்போ ஒரு கட்டத்தில் அது அலை வடிவமாக மாறி அந்த மாற்றம் வெளியே வரும். அதைத்தான் அலைவுகள் உண்டாயிருச்சு, ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அது ஏதாவது ஒரு அலை வடிவத்தில் வரும். இப்போ உதாரணத்துக்கு சைன் அலை வடிவத்தில் வருதுன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? நம்ம என்ன சொன்னோம், எல்சி அலைவுகள் என்றால் என்னன்னு கொஸ்டின் ஆரம்பித்தோம். அதான் அலைவுகள் வந்துருச்சு. எங்கிருந்து வந்துச்சு, எல்லும் சியும் கொண்ட சுற்றிலிருந்து வந்துச்சு. அதனால இதுக்கு எல்சி அலைவுகள் அப்படின்னு பேருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாங்களா? பாய தொடர்பு வரையறுன்னு சொல்கிறாங்க. ஒரு சுற்றோடு தொடர்புடைய காந்தப்பாயம் 5Bன்னு இருக்குங்க. மொத்தம் எத்தனை சுற்று இருக்குன்னு பாருங்க, N இருக்குது. இந்த ரெண்டையும் பெருக்கிக்கோங்க, அதாவது N5B, அதுதான் பாய தொடர்பு. தட்ஸ் ஆல். அடுத்த கொஸ்டின் வருவோம். ஆர்எல்சி சுற்றினுடைய மின் எதிர்ப்பு என்னன்னு கேட்குறாங்க. மின் மறுப்பா மின் எதிர்ப்பா அப்படின்னு கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். மின் மறுப்பு அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருந்தாங்கன்னா அது என்னாகும், தொகுப்பயன் மின் மறுப்பு அப்படின்னு கேட்டால் அது XL - XCயை காட்டும். மின் எதிர்ப்புன்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ அது யாரை காட்டுது, இசட்டை காட்டுது. இசட்டுக்கான சமன்பாடு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். √R² + XL - XC the whole square. 3 பேர் சேர்ந்து தடுத்திருக்காங்களா, அப்போ மொத்தமாக தடுக்கிறாங்கன்னு அர்த்தமா. அதனால இதுக்கு பேர் தொகுப்பயன் மின் எதிர்ப்பு அப்படின்னு பேர் சொல்றாங்க. அதாவது RLC தொடர் சுற்று மின்னோட்டத்திற்கு என்ன மின் தடையை கொடுக்குது, மொத்தமாக பயனுறு மின் தடையை கொடுக்குதோ அதுக்கு பேர் மின் எதிர்ப்பு அப்படின்னு பேர். அது இசட்டுங்கிற ஃபார்முலா வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இதோட இந்த ஏசி பார்ட்டில் வர்ற கொஸ்டின்ஸு முடிவுற்றது. இது வரைக்கும் பார்த்த எல்லா கொஸ்டினும் ஒரு வாட்டி நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு டெஸ்ட்டாக பார்க்காம எழுதிக்கோங்க. நன்றி.